Bismillah walhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin, amma ba'd. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Hayyakumullah. அல்லாஹ் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நவாகிதுல் இஸ்லாம், ஒருவரின் இஸ்லாமை முறிக்கக்கூடிய காரியங்கள். நவாகிதுல் இஸ்லாம், இஸ்லாமை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன பார்த்தோம்? நாம் இப்படி வா தூங்கிடு அதே இடத்துல. நாம் எதை பார்த்தோம்? அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தின் இந்த கல்வியை படிக்க அமர்ந்திருக்கக்கூடியவர்களே, எதை பார்த்தோம்? எதை பார்த்து, எதை வைத்து, எதை கொண்டு ஆரம்பித்தோம் சென்ற வகுப்பில்? ஜாஸ் தலையை கீழே குனியாதீங்க. பதில் என்ன? அன்றாடம் அமருகிறீர்கள், ஆனால் பதில் உங்களிடம் எந்த பதிலும் வரமாட்டேங்கிறது. என்ன பார்த்தோம்? இஸ்லாத்தை தலைப்பெண்ணு படித்துக் கொண்டிருக்கிற தலைப்பெண்ணு இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன சொன்னார்கள் நூலாசிரியர்? முதல் விஷயம் என்ன? இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள். இந்த விஷயம் இருந்தது எனில் ஒருவருடைய இஸ்லாம் முறிக்கப்படும், அவர்களிடம் இஸ்லாம் இல்லாமல் ஆகிவிடும். என்ன? அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. எடுத்துக்காட்டாக என்ன சொன்னார்கள் நூலாசிரியர்? அனைத்தும் தயம், அறுத்து பலியிடுவது, தொழுவது, நேர்ச்சை செய்வது, துஆ செய்வது, இதுதான். புரிகிறதா? தயம். அல்லாஹ் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது முதல் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள். இதில் முதல் விஷயத்தை நூலாசிரியர் சொன்னார்கள். இரண்டாவது விஷயம், அதாவது உயர்ந்தவனாக அல்லாஹ்விற்கு முதலில் வணக்க வழிபாடுகளை நினைவைப்பது ஷிர்க். இதற்கு ஆதாரத்தை இந்த சூரத்துல் நிசாவிலே 48வது வசனம், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அடுத்ததாக இறை வைப்பிற்கு உதாரணம் கூறுகிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்கள் கருத்து பலிடுவது, ஜின்கள் அல்லது கபர்களுக்கு கருத்து பலிடுவது போன்று. ஆனால் இது மட்டுமா இணை வைப்பு? இது அல்லாத எத்தனையோ விஷயங்கள் இணை வைப்பு இருக்கிறது. இதை நூலாசிரியர் ஒரு எடுத்துக்காட்டாக தந்தார்களே தவிர வேறு எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அறுத்து பலியிடுவது போலதான் துஆ கேட்பது, சார்ந்து இருப்பது, தவக்குல் வைப்பது, பாதுகாப்பு தேடுவது, அடைக்கலம் தேடுவது, சின்ன சின்ன விஷயம் எல்லாம் கூறினேன். ஒரு தலைவராக இருப்பார், மேனேஜராக இருப்பார், பாஸாக இருப்பார், அவர் மீது தவக்குல் வைப்பது இணை வைப்பு. இதெல்லாம் ஒரு மனிதன் அதே போல் எப்படி பெரிய இணை வைப்போ அதே போல் சிறிய இணை வைப்பிலிருந்தும் தூரமாக இருக்க வேண்டும். சிறிய இணை வைப்புக்கு எடுத்துக்காட்டு, சிறிய இணை வைப்பிற்கு எடுத்துக்காட்டு என்ன? என்ன அவர் கூறினார், உங்கள் பதில் அல்ல, முகஸ்துதி. என்னது? ஒரு எடுத்துக்காட்டு என்று சொன்னால் முகஸ்துதி. மற்றவர்களுக்காக அமல்களை அலங்காரம் செய்வது, அமல்களை நாம் செய்யக்கூடிய அமல்களை அலங்கரித்து காண்பிப்பது. மற்றவர்களுக்கு நம்மை பற்றி மற்றவர்கள் பெருமையாக பேச வேண்டும், புகழ்ந்து பேச வேண்டும், பாராட்டி பேச வேண்டும் என்று நினைத்து அதன்பால் நடப்பது. இதுவும் இணை வைப்பு தான். இதுவும் இணை வைப்பினுடைய சிறிய இணை வைப்பாக இருக்கிறது. அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆனால் இது இஸ்லாத்தை விட்டு ஒருவரை வெளியேற்றி விடுமா? இல்லை. சிறிய இணை வைப்பு இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யாது? வெளியேற்றி விடாது. ஆனால் அந்த சிறிய இணை வைப்பு தொடரக்கூடாது. அது தொடர்ந்தால் அது பெரிய இணை வைப்புக்கு தள்ளிவிடும் என்று கூறுகிறார்கள் உலமாக்கள். அதனால் அல்லாஹ் நடிகார்களை கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, தனக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் மத்தியஸ்தர்களை உண்டாக்கி அவர்களை அழைத்து அவர்களின் ஷஃபாஅத்தை, பரிந்துரையை கேட்டு மற்றும் அவர்களின் மேல் தன் காரியங்களை ஒப்படைப்பவர். இதெல்லாம் இணை வைப்பு. இணை வைப்பில் ஒரு வகையை தான் தனியாக எடுத்து கூறுகிறார்கள் நூலாசிரியர். இரண்டாவது தலைப்பில் அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்காமல் யாரை கொண்டு கேட்பது? நடுவிலே யாரையாவது வைத்து கேட்பது. கபரையோ, நபியையோ, மலக்கையோ,
வலிமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யாரையாவது வைத்து கேட்பது, ஏன் கல்லை கூட விட்டு வைக்க மாட்டார்கள். இப்படி கேட்பது இணை வைப்பா இல்லையா? இணை வைப்பு. ஏன் இணை வைப்பு? ஏனெனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக அதை கேட்க சொல்கிறான். அல்லாஹுக்கும் அடியானுக்கும் மத்தியில் யாரும் கிடையாது. நபிமார்கள் இருக்கிறார்களே, நபிமார்கள் செய்தியை கொண்டு வருவதற்காகத்தான் அல்லாஹ் அவர்களை நடுவிலே கொடுத்தானே, உலமாக்களை நடுவிலே வைத்தானே தவிர மறுபடியும் வந்த அந்த மார்க்கத்திலிருந்து அல்லாஹ்வை வணங்குவதற்கு நடுவிலே யாரும் தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அதுஊனி அஸ்தஜிபு லக்கும், நீங்கள் என்னை அழைக்கிறீர்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். யார் இருக்கிறார் நடுவில்? அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம். இதையெல்லாம் ஒருவர் செய்தார் என்றால் அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது, அவர் காஃபிர், அவர் ஒரு இறை நிராகரிப்பாளர். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மூன்றாவது தான் இன்று நம்முடைய வகுப்பு. என்ன மூன்றாவது? இணை வைப்பாளர்களை காஃபிர்கள் என்று நம்பிக்கை கொள்ளாது இருப்பது. எப்படி? இணை வைப்பாளர்களை மார்க்கம் இவர்கள் எல்லாம் காஃபிர்கள் என்று முத்திரை குத்தி இருக்கும். இவர்கள் எல்லாம் காஃபிர்கள், இவர்கள் அல்லாஹ் மார்க்கத்தை நிராகரித்தவர்கள் என்று முத்திரை குட்ட அந்த மக்களை என்னது காஃபிர்கள் என்று நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பது இஸ்லாத்தை ஒருத்தரை முறித்துவிடும் என்றால் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க முடியும். ஏன்? ஏனெனில் குர்ஆனை, உண்மையான குர்ஆனை பொய்ப்படுத்துகிறோம். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கம் இவர்கள் காஃபிர்கள், இவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் என்று சொல்ல, அதை நாம் என்ன செய்கிறோம்? இல்லை, இவர்கள் காஃபிர் இல்லை என்று நாம் சொன்னால் நாம் எதை பொய்யாக்குகிறோம்? குர்ஆனை பொய்யாக்குகிறோம். குர்ஆனை பொய்யாக்கினால் என்ன ஆகும்? காஃபிர், அவர் காஃபிர். அதுதான் இந்த இடத்திலே இணை வைப்பாளர்களை காஃபிர்கள் என்று நம்பிக்கை கொள்ளாதிருப்பது, அல்லது தெளிவாக நிராகரித்ததற்கு பிறகும் அவர்கள் நிராகரிப்பில் சந்தேகம் கொள்வது, அல்லது அவர்களின் சித்தாந்தங்களை சரி காண்பது. அது என்ன சித்தாந்தங்கள்? பார்ப்போம். இவர்கள் அனைவரும் அறிஞர்களின் ஏகோபித்த முடிவின் அடிப்படையில் காஃபிர்களாவார்கள். அல்லாஹ் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நாம் அனைவர்களுக்கும் தெரியும், நாம் அனைவர்களும் அறிந்திருக்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கம், முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது அவர்கள் நபியாக பிரகடனப்படுத்தப்பட்டு அவர்கள் நபியாக அறிவிக்கப்பட்டு மக்களிடம் சென்றார்களோ அன்றிலிருந்து இஸ்லாம் தான் சத்திய மார்க்கம். அதற்கு முன்னால் எந்த கிறிஸ்துவராக அவர் இருந்திருந்தாலும், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமை உண்மையாகவே அவர் பின்பற்றி இருந்தாலும், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு நான் முஹம்மதை நிராகரிக்கிறேன், நான் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனால் நான் அல்லாஹை வணங்குகிறேன், ஈசா தான் என் நபி என்று சொன்னால் அவர் முஸ்லிமா? அவர் காஃபிர். ஏன்? அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரித்ததின் காரணமாக. இன்ன தீன இன்தல்லாஹி அல் இஸ்லாம், அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்ன? இஸ்லாம். இதற்கு முன்னால் சென்ற அனைவர்களும் காஃபிர்கள். எப்படி காஃபிர்கள்? அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை ஏற்றுக்கொள்ளாமல் ஆகிவிட்டார்கள் என்றால் அவர்கள் காஃபிர்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த நபியை பின்பற்றினால் இருந்தாலும் சரி, அதை கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கம் இவர்களை காஃபிர் என்று, மார்க்கம் இவர்களை இறை நிராகரிப்பாளர்கள் என்று முத்திரை குத்தி இருக்க, அவர்களுடைய இறை நிராகரிப்பில் சந்தேகம் கொள்வது கூடாது. நிச்சயமாக இவர்கள் காஃபிர்கள், இவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் என்று உறுதி நாம் இருக்க வேண்டும். இன்று கிறிஸ்தவர்களை, யூதர்களை எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நிலையில் இன்று இஹ்வானிகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வழிகட்ட இந்த கூட்டம் ஏன்? நாம் இவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தான் இறைவன். அதனால் ஆப்ரஹாமிக் ரிலீஜியன், என்னது ஆப்ரஹாமிக் ரிலீஜியன் என்ற இந்த வார்த்தையை போடுகிறார்கள். இப்ராஹிம், நபி இப்ராஹிம், ஆப்ரஹாமின் மார்க்கம் இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, ஜுடைசம், இது எல்லாம் ஆப்ரஹாமிக் ரிலீஜியன். அதனால் இவர்கள் எல்லோரும் ஒன்றுதான். இதையெல்லாம் குர்ஆன் தெளிவாக தடுக்கின்றது. இந்த கொள்கை எல்லாம் விஷமத்தனமான கொள்கை. இந்த கொள்கையை ஒருவர் இருப்பாரே எனில் அவர் இறை நிராகரிப்பிற்குள் புழுகுகிறார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நடிகார்களே, இந்த வார்த்தையை எல்லாம், இந்த வார்த்தை ஜாலத்தை எல்லாம் கொண்டு ஒரு கிறிஸ்தவர்களையோ யூதர்களையோ காபிர்கள் என்று நம்பாமல், அவர்கள் இறை நிராகரிப்பார்கள் என்று நம்பாமல் போய்விடக்கூடாது. அஹ்லுல் கிதாப், அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் காபிர்கள்.
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்காமல் போனார்களோ அவர்கள் காஃபிர்களாக இருக்கிறார்கள். இதிலே நாம் சந்தேகம் கொள்ளக்கூடாது என்பதுதான் மார்க்கத்தின் நிலைப்பாடு. அல்லாஹ்வின் அடியார்களே, ஏனெனில் நுசூஸ் மார்க்க ஆதாரங்கள் இதைதான் தெரிகிறது. அது யார்? மஜூசிகளாக இருந்தாலும் சரி. யார் மஜூசிகள்? மஜூசிகள் என்றால் யார்? சிலைகளை வணங்கக்கூடியவர்கள், நெருப்புகளை வணங்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் மஜூஸ். உபாதத்துல் அவ்சான், சிலைகளை வணங்கக்கூடியவர்கள். மேலும் யஹூதுகள், நசாராக்கள், கிறிஸ்தவர்கள், மேலும் மார்க்கத்தை அதாவது நாத்திகர்கள், இவர்களையெல்லாம் மார்க்கம் காஃபிர்கள் என்று சொல்வது என்றால் அவர்களை காஃபிர்கள் என்று நாம் உறுதியாக எண்ணம் கொள்ள வேண்டும். அப்படி சந்தேகம் கொள்வது அல்லது அவர்களை முஸ்லிம்கள் என்று பார்ப்பது நம் இஸ்லாத்தை முறித்துவிடும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்னும் சொல்ல போனால் பாரக்கல்லாஹு ஃபிக்கும், இன்னும் இஸ்லாத்திற்குள் இருப்பார்கள், ஆனால் அவர்களையும் மார்க்கம் இவர்கள் காஃபிர்கள் என்று தெளிவாக இஜ்மா ஏகோபித்த கருத்தில் இருப்பார்கள். யார் அவர்கள்? எடுத்துக்காட்டாக ரவாஃபித், ஷியாக்களில் வழிகெட்ட மோசமான ஒரு வரம்பு மீறின ஒரு கூட்டம். ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்கள் ஷியாக்கள் நிறைய வகைமைகளில் இருக்கிறார்கள். ஷியாக்களில் நிறைய வகைமைகள் இருக்கிறார்கள். குறைந்தபட்ச ஷியா என்றால் என்ன? அவர் இது இணை நிராகரிப்பாக ஆகாது, காஃபிராக மாட்டார். ஆனால் இது குறைந்தபட்ச தவறான கொள்கை, இதை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன? வரம்பு மீறி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்களை நேசிப்பது, வரம்பை மீறி மற்ற சஹாபாக்களை எல்லாம் தவறான எண்ணம் கொண்டு குறைந்தபட்சம் இவர்களை ஷியாக்கள் என்றோம். ஆனால் ராஃபிதாக்கள் இவர்கள் அல்ல. ராஃபிதாக்கள், நுசைரியாக்கள் இவர்கள் எல்லாம் யார்? இஸ்லாம் என்ற கொட்டைக்குள் இருக்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை வணங்குவார்கள். யார் செய்வார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கடவுளாக வணங்கப்படுபவனாக அலி ரலியல்லாஹு அன்ஹுவை எடுத்திருப்பார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவை வணங்குவார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை வணங்குவார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை வணங்குவார்கள். இவர்களெல்லாம் இஸ்லாம் என்று இவர்களே தங்களை சொல்லிக் கொண்டாலும் சரி, இவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவர்கள் எல்லாம் காஃபிர்கள் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? ஈமான் கொள்ள வேண்டும். ஏனெனில் சஹாபாக்களை இவர்கள் பொய்ப்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஷேக் அரஃபாத் அவர்கள் சொல்கிறார்கள், இவர்களுடைய முதல் எங்கே பிடித்து விடலாம் என்றால், சஹாபாக்கள் அனைவர்களையும் காஃபிர்கள் என்று சொல்வது யார்? இந்த ராஃபிதாக்கள். யாரை தவிர? ஆலு பைத், அஹ்லுல் பைத், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை தவிர மற்ற அனைவர்களையும் காஃபிர்கள் என்று சொல்வார்கள். இவர்கள் இதுவே போதும் இவர்கள் காஃபிர்கள் என்று சொல்வதற்கு. ஏன்? சஹாபாக்களை இவர்கள் காஃபிர்கள் என்று சொல்வது ஒன்றே போதும் ஆதாரம், இவர்கள் காஃபிர்கள் என்று. ஏன்? என்ன காரணம்? ஏனெனில் இவர்கள் குர்ஆனை பொய்ப்படுத்தி விட்டார்கள். குர்ஆனை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களை புகழ்ந்திருக்கிறான். சஹாபாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்து பேசியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் சஹாபாக்களை காஃபிர்கள் என்று சொன்னால் குர்ஆனை நிராகரித்து விட்டார்கள். இது ஒன்றே போதும். இது ஒன்றே இப்படி இருக்கு என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு வணங்குபவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இன்னும் எத்தனை மோசமான ஒரு கொள்கையாக இவர்களிடம் இருக்க முடியும் இந்த ராஃபிதாக்கள், நுசைரியாக்கள். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, வெறும் கிறிஸ்தவர்கள், யூதர்கள் இவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாம் என்ற கூட்டத்திற்குள் இருக்கக்கூடியவர்களையும் மார்க்கம் இவர்களை காஃபிர்கள் என்று சொன்னால் அவர்களும் காஃபிர்கள் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஏனெனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையை கூறுகிறான், அல்லாஹ்வின் அடியார்களே, وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 85வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இஸ்லாம் அல்லாததை மார்க்கமாக பின்பற்ற எவர் விரும்புவாரோ அவரிடமிருந்த மார்க்கம் அறவே அங்கீகரிக்கப்படாது. பாருங்கள், என்னதான் நீங்கள் நான் கிறிஸ்துவன், நான் யூதன், எனக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான், நான் அந்த வேதத்தை பின்பற்றுகிறேன், ஆனால் இந்த முகம்மதை எல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டால் அந்த இஸ்லாத்தை நீ நிராகரித்து விட்டதான் அர்த்தம். நீ எந்த மார்க்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு. அதனால் அல்லாஹ்வின் அடியார்கள் இந்த ஆயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். 3வது வசனம், 3வது அத்தியாயம் 85வது வசனம். وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا
فَلَيُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. அதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்பியாவிலே 21வது அத்தியாயம் 25வது வசனம், وَمَا أَرْسَلْنَا مِنْ قَبْلِكَ مِنْ رَسُولٍ إِلَّا نُوحِيَ إِلَيْهِ أَنَّهُ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ أَنَّهُ لَا إِلَهَ إِلَّا أَنَا فَاعْبُدُونِ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார், நிச்சயமாக என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் அறவே இல்லை. ஆகவே என்னையே வணங்குங்கள் என்று நாம் வகையை அறிவித்ததை தவிர உமக்கு எந்த தூதரையும் நாம் முன்னால் அனுப்பவில்லை. அனைத்து தூதர்களும் இதை தான் கொண்டு வந்தார்கள், இந்த தூது செய்தியை தான் கொண்டு வந்தார்கள். அந்த நபிமார்களை உண்மைப்படுத்தவில்லை என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைப்படுத்தாமல் இவர்கள் தன்னை இஸ்லாம் என்று முஸ்லீம் என்று இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டால் அல்லாஹ்வின் அடியார்களே, இது இஸ்லாமாக அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இணை வைப்பு மிகவும் மோசமானது, கொடியமானது. அது நாம் அனைவர்களும் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே கூறுகிறான், அதாவது அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹை வணங்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அல்லாத மற்றவைகளை நிராகரிக்க வேண்டும். இதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ். நீங்கள் அல்லாஹை வணங்குகிறீர்கள் என்றால், அல்லாஹை நாம் வணங்குகிறோம் என்றால் அதுதான் நஃபி வல் இஸ்பாத். அல்லாஹ் அல்லாதவைகளை அனைத்தையும் நிராகரித்தால் மட்டுமே அல்லாஹை உண்மையாக வணங்க முடியும். ஒரு இதில் ஒன்றுதான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். இரண்டு ஈமான் இருக்க. அல்லாஹை வணங்குகிறோம் என்றால் அல்லாஹ் அல்லாதவரை நிராகரிப்பதுதான் இஸ்லாம். நிராகரிக்க வேண்டும், நிராகரிக்க வேண்டும். அதிலே பயணிப்பவர்களையும் நிராகரிக்க வேண்டும். அவர்களையும் காஃபிர்கள் என்று நாம் அங்கீகாரம் நாம் உறுதி கொள்ள வேண்டும். அதுதான் இஸ்லாம். நபியை நிராகரித்தவனை, மார்க்கத்தை நிராகரித்தவனை முஸ்லீம் என்று சொன்னால் நம் இஸ்லாம் முறிந்துவிடும். சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். மேலும் அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நஹ்லிலே 16வது அத்தியாயம் 36வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலா. எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு தூதரை நாம் அனுப்பாமல் இல்லை. அந்த தூதர் என்ன செய்தார்கள்? என்ன வேலை? அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹை வணங்கி அல்லாஹ் அல்லாத மற்றவைகளை நிராகரிப்பதற்காக தவிர எந்த சமுதாயத்திற்கும் நாம் ஒரு நபியை அனுப்பாமல் இல்லை. அனைத்து நபிமார்களும் இதைத்தான் வந்து சொன்னார்கள். வெறும் அல்லாஹ் படைத்தான், அல்லாஹ் என் ரப்பு, அவன் தான் வானத்தை மழை பொழி வைக்கிறான், உயிர் கொடுக்கிறான், மரணிக்க செய்கிறான், இதை சொல்வதற்கு அல்ல. இதை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட நீ அவனை மட்டுமே வணங்கு என்பதை சொல்வதற்காகத்தான் வந்தார்கள் நபிமார்கள். ரூபியத் அல்ல, என்ன உலூஹியத். மறந்து விடாதீர்கள் இந்த வார்த்தைகளை. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மேலும் இந்த விஷயத்தை நாம் பார்த்தனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி, ஏன் இந்த யூதர்கள், நசாராக்கள், இஸ்லாம் அல்லாதவர்களை காஃபிர்களின் நம்பிக்கை கொள்வது ஏன் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது? அவர்களுடைய இறை நிராகரிப்பில் நாம் சந்தேகம் கொள்ளக்கூடாது. அவர்கள் காஃபிர்கள். இந்த ஆபிரஹாமிக் ரிலீஜியன், இவர்கள் எல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு குர்ஆன், அவருக்கு இன்ஜீல், இவருக்கு தௌரா. அதனால் நாம் எல்லோரும் ஒன்றுதான், நாம் அவர்கள் எல்லாம் சகோதரர்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வா. அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன், முஃமின்கள், ஈமான் கொண்டவர்கள் தான் சகோதரர்கள். எப்படி ஒரு யூதனை சகோதரனாக எடுத்துக்கொள்ள முடியும்? எப்படி ஒரு கிறிஸ்தவரை சகோதரனாக எடுத்துக்கொள்ள முடியும்? முடியாது அல்லாஹ் அடியார்களே. ஏனெனில் ஈமான் கொண்டவர்கள் தான் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு ஆயத்தை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்ய நாம் விருப்பப்படுகிறேன். என்னவென்றால், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், என்னவென்று கவனியுங்கள். وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِّمَا مَعَكُمْ لَتُؤْمِنُنَّ بِهِ وَلَتَنصُرُنَّهُ قَالَ أَقْرَرْتُمْ وَأَخَذْتُمْ عَلَى ذَلِكُمْ إِصْرِي أَأَقْرَرْتُمْ وَأَخَذْتُمْ عَلَى ذَلِكُمْ إِصْرِي قَالُوا أَقْرَرْنَا قَالَ فَاشْهَدُوا وَأَنَا مَعَكُمْ مِنَ الشَّاهِدِينَ. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஆயத் சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 81வது வசனம். இந்த ஆயத் என்ன நமக்கு மாபெரும் ஒரு கருத்தை, அல்லாஹ்வின் தூதருடைய அந்தஸ்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை மற்ற நபிமார்களிலிருந்து எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தில் அல்லாஹ் இந்த நபியை வைத்திருக்கிறான் என்பதை இந்த சான்று.
3வது அத்தியாயம் 81வது வசனம். என்ன தெரியுமா? நபிமார்கள் உயிரோடு இருந்தால், மற்ற நபிமார்கள் உயிரோடு இருந்தால், யாருடைய ஹயாத்தில்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயிரோடு, அவர்களை பார்த்து உயிரோடு இருந்தால் அவர்களுக்கும் கட்டாய கடமை இந்த நபியை பின்பற்றுவது. மாபெரும் வசனம். 3வது சூரத்து ஆல இம்ரானிலே 3வது அத்தியாயம் 81வது வசனம். மாபெரும் அத்தியாயம். சுப்ஹானல்லாஹ். முகமது அவர்களின் அந்தஸ்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த ஆயத் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நபிமார்களின் வாக்குறுதியை வாங்கிய சமயத்தை நினைவு கூறுகிறாக. அல்லாஹ் வாக்குறுதி வாங்கினான். யாரிடம்? மற்ற நபிமார்களிடம். நபிமார்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி வாங்குகிறான், வாக்கை வாங்குகிறான். என்ன வாக்கு? எப்படிப்பட்ட வாக்கு? அவர்களை நோக்கி, வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்த போதெல்லாம் பிறகு உங்களுடன் இல்லாதை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் உங்களிடம் வந்தால். நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வேதத்தையும் இந்த ஞானத்தையும் கொடுத்து உங்களுக்கு இந்த இறை செய்தியை நான் உங்களுக்கு அனுப்பினேன். பின்பு உங்களுக்கு, உங்கள் அனைவர்களுக்கும் ஒரு தூதர் ஒருவர் வந்தால், ஒருவேளை வந்தால், அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்தால், அந்த தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நீங்கள் அனைவர்களும் நிச்சயமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான் ரப்புல் ஆலமீன், அவர் வந்தால் அவர்களை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், நிச்சயமாக அவருக்கு உதவ வேண்டும். நிச்சயமாக நீங்கள் அவருக்கு உதவ வேண்டும், அவரை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதனை நீங்கள் ஏற்றீர்களா? இதன் மீது என் உடன்படிக்கை ஏற்றீர்களா என்று அல்லாஹ் கேட்டான் அந்த நபிமார்களை. அவர்கள் அதை என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நபிமார்கள், மற்ற நபிமார்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆகவே இதற்கு நீங்களும் சாட்சி பகிருங்கள் நபியே, நானும் உங்களுடன் சாட்சியாளர்களில் இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்திலிருந்து என்ன புரிகிறது நமக்கு? இந்த வசனத்திலிருந்து என்ன புரிகிறது என்றால், எந்த கிறிஸ்தவர்கள், யூதர்கள் என்ற மற்ற சமயத்தை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் நபிமார்களே யாரை பின்பற்ற வேண்டும்? முஹம்மது நபியை பின்பற்ற வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இவர்களுக்கு என்ன? இவர்களுக்கு அந்த நபியை பின்பற்றுவதை தவிர, அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர இவர்களுக்கு இவர்கள் நபிமார்களுக்கே இந்த நிலை என்றால், அந்த சத்திய நபிமார்கள் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவார்கள். அவர்களோடு உயிரோடு அவர்கள் இருந்தால் அல்லாஹ்வின் தூதரைத்தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும். அந்த நபிமார்கள், சத்தியத்தை சொன்ன அந்த நபிமார்களே, அவர்களே அந்த நபியை தான் பின்பற்ற வேண்டும் என்றால், இன்று இந்த மார்க்கத்தை நிராகரித்து, நபியை நிராகரித்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்து வாழ்பவர்களை காஃபிர்கள் என்று சொல்லாமல் மக்களை ஏமாற்றிக் கொள்ள இருக்கக்கூடியவர்களை நாம் என்னவென்று சொல்வது? இவர்கள் எல்லாம் அப்படி, இவர்கள் எல்லாம் இப்படி, இவர் ஆப்ரஹாமிக் ரிலிஜியன், இவர் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், இவர்கள்லாம் நம்முடைய சகோதரர்கள் என்று எப்படி வாய் கூசாமல் சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதரை நிராகரித்தவனை, அல்லாஹ்வின் தூதர் மார்க்கத்தை நிராகரித்தவனை, அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மார்க்கமான இஸ்லாத்தை நிராகரித்தவனை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அல்லாஹ்வின் அடியார்களே, இதிலே எந்த காலத்திலும் நாம் சந்தேகம் செய்யக்கூடாது, ஒரு காலத்திலும் நாம் இதை சந்தேகம் அடையக்கூடாது என்பதைத்தான் நமக்கு சூரத்து ஆல இம்ரானிலே 81வது வசனம் நமக்கு காட்டுகிறது. அதே போல் அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த விஷயத்தில் ஃபகத் தக்ஃபீரிஹி அவ் ஷக்க ஃபீ குஃப்ரிஹி ஃபஹாதா காஃபிருன் ஐதன் லிஅன்னஹு யுகذிபு பின்-நஸ் வ யுகذிபு பில்-குர்ஆனி வ-சுன்னஹ். நஅம். அதே போல் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சந்தேகம் கொள்வது, நம்ப மாட்டேன் என்று சொல்வது ஒன்று, அது மோசமானது. அல்லது சந்தேகம் கொள்வது, அதுவும் என்ன? அதுவும் காஃபிராக்கிவிடும். உறுதியாக நம்ப வேண்டும், அதுதான் பாதுகாப்பு. இவர்கள் காஃபிர்கள் என்று உறுதியாக நாம் நம்பினால் மட்டும்தான் பாதுகாப்பே தவிர, அவரை காஃபிர்கள் இல்லை என்று சொல்வது ஒரு புறம், அவர்களுடைய குஃப்ரில் நான் சந்தேகம் கொள்கிறேன், எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்வது ஒரு புறம். இரண்டுமே ஆபத்தான ஒரு விஷயத்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அதனால் இப்படிப்பட்டவர்கள் எக்காலத்தில் முஸ்லிம்களாக ஆக முடியாது. இவர்களை நாம் இந்த சிலை வணங்கிகள் என்று இருக்கக்கூடியவர்கள், நெருப்பு வணங்கிகள், சூரியனை வணங்கக்கூடியவர்கள், சந்திரனை வணங்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவர்களையும் கவாயிது ரப்பாவிலே பார்த்தது போல் இவர்கள் அனைவர்களையும் காஃபிர்கள் என்று நாம் நம்ப வேண்டும்.
அது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இது மட்டுமல்ல, சித்தாந்தங்களை சரி காண்பது. அது என்ன சித்தாந்தங்களை சரி காண்பது? அல்லாஹ்வின் மார்க்கம் மார்க்கத்தை கொடுத்த அந்த செய்திகள், அந்த சத்தியத்தை விட்டுவிட்டு கம்யூனிசம், லிபரலிசம், செக்யூலரிசம், முதலாளித்துவம், அல்மானியா, செக்யூலரிசம் என்று சொல்லப்படக்கூடிய மற்ற சித்தாந்தங்களை சரி காண்பது. இஸ்லாத்தை விட இது இன்னும் நன்றாக இருக்கிறது. முதலில் அப்படி இல்லை. அறிவுகள், அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவை கொடுத்து சிந்தித்தால் ஒருபோதும் அது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை தாண்டி ஒருவர் இந்த கம்யூனிசம், இந்த லிபரலிசம், இந்த டெமோக்ரசிசம் இப்படி சொல்லப்படக்கூடிய இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை எல்லாம், இந்த சித்தாந்தங்கள் எல்லாம் சரி காண்பது, இஸ்லாத்தை விட இது சரி, இஸ்லாமை விட இதெல்லாம் நல்ல விஷயத்தை காட்டுகிறது என்று ஒருவர் நினைத்தாலே போதும் அவர் காஃபிராகி விடுகிறார். ஏனெனில் அவர் இஸ்லாத்தை ஈமான் கொள்ளவில்லை. இஸ்லாத்துடைய சித்தாந்தம், இஸ்லாமுடைய கொள்கை, அகீதாவை விட மற்ற கொள்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை விட்டுவிட்டு மற்றதை என்ன செய்தார்? இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். எல்லாம் நடிகார்களே, ஏதோ இந்த கம்யூனலிசம், இந்த செக்யூலரிசம் என்றால் என்ன? செக்யூலரிசம் என்றால் என்ன? லாதீன். செக்யூலரிசம் உடைய கொள்கை என்ன? தத்துவம் என்ன? இந்த செக்யூலரிசம் என்று சொல்லக்கூடியவருடைய தத்துவம் என்ன? தீன் என்பது கிடையாது. தீனே இல்லை. தீனை விடுங்கள் எல்லோரும். தீனை விட்டு விடுங்கள். தீன் இல்லாமல் இந்த உலகத்தை எவ்வாறு நாம் சர்வசாதாரணமாக நாம் சந்தோஷமாக வாழ முடியும்? அப்படி வாழ்வோம் வாங்கள். ஹலால் ஹராம் எதுவும் கிடையாது. தீனே கிடையாது. இதுதான் செக்யூலரிசம், இதுதான் லிபரலிசம். வேறு என்ன? இதே போல தான் இஸ்திராக்கிய, முதலாளித்துவம், இதெல்லாம் சாதா பொருளாதாரம் என்ற பெயரிலே உள்ளே நுழைவார்கள். அதுவும் கடைசியில் எங்கே கொண்டு போய் விடும் என்றால் குஃப்ருக்கு தள்ளும். பொருளாதார விஷயத்தில் எப்படி? பொருளாதார விஷயத்தில் வட்டியை ஹலாலாக்குவான். பொருளாதாரத்தில் வட்டியை ஹலாலாக்குவான். ஹலாலாக்குவதும் ஹராமாக்குவதும் யாருக்குரியமானது? அல்லாஹ்வுக்குரியதானது. நான் ஏற்கனவே நாம் கூறினோம், படித்தோம். எதிலே? கிதாபுத்தொழில படித்தோம். வெறுமன அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள், அல்லாஹ்வுக்கு குஃப்ர் செய்தார்கள் என்றால் வெறுமன இதெல்லாம் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு சஜிதா செய்வது, கபரிலே போய் வணங்குவது, மற்றவர்களுக்கு தொழுவது, நேர்ச்சை செய்வது, அறுத்து பலியிடுவது, துவா கேட்பது, இதோடு நின்று விட்டதா? அல்லாஹ் ஹலாலாக்கினதை ஹராமாக்கினதை நம்பினால், அல்லாஹ் ஹராமாக்கினதை ஹலால் என்று ஒரு சொல்வார், அவரை நம்பினால் இத்தஹிது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபன் மின் தூனில்லாஹ் என்ற ஆயத்திற்குள் வந்து விடுவார்கள். அவர்கள் தங்களுடைய குருமார்களையும் தங்களுடைய மதமார்களை என்ன செய்தார்கள்? அவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர்களையும் வணங்கப்படுகிறார் ரப்பாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் வணங்கினார்களா? வணங்கவில்லை. ஏன்னா அதனால சஹாபி சொன்னாங்க, நாங்கள் வணங்கவில்லை ரசூலல்லாஹ். அப்படியா? நீங்கள் வணங்கவில்லையா? சரி, அவர்கள் ஹலால் ஆக்கினதை நீங்கள் ஹராம், அவர்கள் அல்லாஹ் ஹலால் ஆக்கினதை அவர்கள் ஹராம் ஆக்கினார், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? ஆம். அல்லாஹ் ஹராம் ஆக்கினதை இவர்கள் ஹலால் ஆக்கினார்கள், அதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? ஆம். தில்க இபாதத்து, அதுதான் அவர்களுடைய வணக்கம், அதுதான் அவர்கள் வணக்கம். பொருளாதாரம் என்ற பெயரில் உள்ளே நுழைவார்கள். மார்க்கத்தில் எது ஹலாலோ அதை ஹராமாக்குவார்கள், எது ஹராமோ அதை ஹலாலாக்குவார்கள். கடைசியில் அதை என்ன செய்வான்? ஒருவர் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அடிப்படை கல்வி தெரியாமல் கட்சிகளிலே சேர்ந்து என்ன கொள்கை என்றே தெரியாது, ஒரு வரியை படிக்க தெரியாது, ஆனால் இணை வைப்பையும் குஃப்ருக்கும் தள்ளக்கூடிய கொள்கைகளில் இருந்து கொண்டிருப்பார். என்னவென்றே தெரியாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதுதான் மற்ற சித்தாந்தங்களையும் சரி காண்பது சாதாரண விஷயம் அல்ல. இஸ்லாம் எதை விட்டு விட்டது? இஸ்லாம் எந்த தேவையை விட்டு வைத்து இந்த விஷயத்தை இஸ்லாம் செய்யாமல் போய்விட்டது என்ற ஒரு விஷயத்தை காட்டுங்கள். ஒன்றுமில்லை. பொருளாதாரத்திலிருந்து, வாழ்வியல் முறையிலிருந்து, ஒழுக்கத்திலிருந்து எல்லா விஷயத்திற்கும் இஸ்லாம் அழகிய தீர்வை தந்து கொண்ட ஒரு மாபெரும் மார்க்கம். ஏனெனில் மனிதர்களின் கையில் இருந்து வரவில்லை இந்த மார்க்கம், வானத்திலிருந்து இறங்கின இந்த மார்க்கம். வானத்திலிருந்து இறங்கின மார்க்கம். அல்லாஹ் அடியார்களே, எப்படி ஓட்டை இருக்கும்? அப்படி ஒருவன் வந்து பொருளாதார வழியில் இது ஒரு வழி, இது ஒரு சித்தாந்தம் என்று சொன்னால் நம்பக்கூடாது. இஸ்லாத்துடைய வரையறையிலே தான் நம்முடைய பொருளாதாரத்தையும் தேடிக்கொள்வோம். இஸ்லாம் சொன்ன வரையறைக்குள் தான் நம் பொருளாதாரத்தை தேடிக்கொள்வோமே தவிர மற்ற ஹராமான வழியில் நாம் பொருளாதாரத்தை தேட மாட்டோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.
மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இது அடுத்ததாக இது எதை காட்டுகிறது என்றால் வலா வல் பரா. இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்காக நேசிப்பது, அல்லாஹ்விற்காக ஒருவரை வெறுப்பது, இந்த வலா வல் பரா சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வலா வல் பரா இந்த விஷயம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்ற மூன்றாவது இந்த மற்றவர்களை காஃபிர்களின் நம்பிக்கை கொள்வது. ஏனெனில் அந்த வலா இருக்க வேண்டும், அந்த பரா இருக்க வேண்டும். இவர் அல்லாஹை நிராகரித்தவர், இவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர் என்று அந்த தூரம் நம்மிடம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால், அப்படி நாம் செய்யவில்லை என்றால் அது நமக்கு பாரதூரமான ஒரு சம்பவத்தை நமக்கு காட்டிவிடும். மேலும் இந்த விஷயத்தில் ஒரு சில விஷயத்தை நாம் கூறிக்கொள்ள வேண்டும். வலாவுல் பரா இரண்டு வகையாக இருக்கிறது. அதாவது இணை வைப்பாளர்களோடு நாம் பேசவே கூடாதா, இணை வைப்பாளர்களோடு நாம் பழகவே கூடாதா, அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களை பார்த்தாலே நாம் அவர்களோடு வெறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டுமா என்ற இந்த கேள்வி எழுந்தால் இந்த கேள்விக்கு என்ன கூற வேண்டும்? அப்படி அல்ல, அப்படி அல்ல. எப்படி? அப்படி இல்லை என்றால் எப்படி? அதை படித்தால் தான் தெரியும். ஏற்கனவே நான் ஒரு முறை படித்திருக்கிறேன், நான் கூறியிருக்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அதாவது இந்த வலா அல் பரா, இந்த பரா என்றால் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ்விற்காக ஒருவரை நேசிப்பது, அவரோடு உறவு கொள்வது, அல்லாஹ்விற்காக ஒருவரை வெறுப்பது, அவரோடு தூரமாக இருப்பது. இதை வழிகட்ட இந்த தாயிஷ் என்று சொல்லப்படக்கூடிய ஹவாரிஜ் சிந்தனை இருக்கக்கூடியவர்கள், இந்த ISIS, இந்த தவாயிஷ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மார்க்கத்திலே வழிகேட்டை உருவாக்கி முஸ்லிம்களுக்கும் அவருடைய பெயர்களுக்கு மந்தம் விளைவிக்கக்கூடிய செயலை செய்து கொள்ளக்கூடியவர்களுடைய கேடுகெட்ட ஒரு வழிகேடு என்னவென்றால், ஒருவரிடம் ஒரு முஸ்லிம் அல்லாதவரிடம் ஒருவர் ஒரு வியாபாரம் வைத்திருந்தாலே இவர் காஃபிராகிவிட்டார். ஏன் காஃபிராகிவிட்டார் என்று கேட்டால், இவரோடு உறவு வைத்திருக்கிறார். மார்க்கம் வலா அல் பராவை சொல்கிறது, பரா செய்ய வேண்டும், காஃபிர்களோடு வலா வைக்கக்கூடாது. வலா என்றால் என்ன? காஃபிர்களோடு வலா வைக்கக்கூடாது, காஃபிர்களோடு பரா தான் வைக்க வேண்டும். இவர் அவரோடு சேர்ந்து விட்டார், இவர் வலா வைத்து விட்டார் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இது தவறான, முற்றிலும் தவறான போக்கு. இந்த சித்தாந்தம் நம்மிடம் இருக்கக்கூடாது. அனைத்திலுமே நடுநிலை பேண வேண்டும். வரம்பு மீறுதலும் பிரச்சனை தான், பொடுபோக்கும் பிரச்சனை தான். இதன் நடுவிலே இருப்பதுதான் இஸ்லாம். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் வலா என்பது அல்லாஹ்வின் அடியார்களே இரண்டு வகையாக இருக்கிறது. ஒரு வலா, அதாவது ஒரு பாசம், நேசம் என்பது அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவது, உண்மையாகவே அவருடைய மார்க்கத்துக்காக அவரை நேசிப்பது. ஒரு முஸ்லிம் ஒரு இணை வைப்பாளரை அவருடைய மார்க்கத்திற்காக அவரை நேசிப்பது, அதற்காகவே அவருக்கு அதிலே உதவுவது, இஸ்லாத்திற்கு எதிராக அவரோடு சேர்ந்து உதவுவது, இது அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவது. இந்த வலா ஹராம். இந்த வலா தான் எந்த முஸ்லீமும் இன்னொரு நான் முஸ்லீம் அல்லாதவருக்கு செய்யக்கூடாது. ஏனெனில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஹுவ தீன் மஹப்பத்து தீனுல் குஃபார், ஏனெனில் இணை வைப்பாளர்களுடைய தீனை அவர் நேசம் கொள்கிறார். சரி, இதுதான். இதை செய்தால்தான், அவருடைய மார்க்கத்திற்காக அவரை நேசிப்பதுதான் அவரை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றிவிடும். ஒரு முஸ்லீம் அல்லாதவரை மார்க்கத்திற்காக நேசித்து விட்டால் அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். ஏன்? ஏனெனில் ஷேக் அரஃபாத் இந்த என்ன சொல்கிறார் என்றால், ஏனெனில் அதாவது சாத்தியமே இல்லை ஒரு கல்வில் இரண்டு தீன் இருப்பதற்கு. ஒரு முஃமினின் கல்வில் இரண்டு தீனை அவனால் என்ன செய்ய முடியாது? நேசிக்க முடியாது. ஒரு கல்வில் என்ன ஒரு தீனை தான் அவன் நேசிக்க முடியும். அப்படி அந்த தீனுக்காக ஒருவரை நேசித்து விட்டான் என்றால் அவன் அந்த ஹராமான வலாவை கொடுத்து விட்டார் அந்த முஸ்லிம். அப்போது அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார். இது ஒன்று. ஆனால் இன்னொரு வலா இருக்கிறது, இன்னொரு நேசம் இருக்கிறது. ஒரு நான் முஸ்லிமுக்கு அவர் செய்வார். என்னவென்றால், எடுத்துக்காட்டாக முழுக்க துனியாவிற்காக, தீனுக்கெல்லாம் இல்லை, உலக ஆதாயத்திற்காக, முழுக்க உலக ஆதாயத்திற்காக, வெறுமன காசிற்காக, பணத்திற்காக, மார்க்கத்திற்காக இல்லை, எந்த ஒருமான தீனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல், மார்க்கத்திற்காக அல்லாமல் தன்னுடைய சுய தேவைக்காக, உலக ஆதாயத்திற்காக இவ்வாறு ஒருவர் செய்கிறார் என்றால் இவர் காஃபிராக மாட்டார்.
இவர் காஃபிராக மாட்டார். ஆனால் பெரும் பாவத்தை அவர் செய்கிறார். முழுக்க முழுக்க உலக ஆதாயத்திற்காக அவரை உண்மையாக நேசம் கொண்டு அவரோடு என்ன செய்வது, பிணைந்து அவருக்கு உதவி செய்து வாழ்வது. ஆனால் அவர் தீனுக்காக செய்திருக்க மாட்டார். தீனுக்காக செய்தால் அது வேறு, அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார். தீனுக்காக செய்யாமல் எதற்காக செய்வார்? காசிற்காக, பணத்திற்காக. நான் நன்றாக வாழ வேண்டும், எனக்கு என்னை பார்க்க வேண்டும், அவ்வளவுதான், என் குடும்பத்தை நான் பார்க்க வேண்டும், நான் என்ன செய்தாலும் போதுமானது, நான் இவர்களுக்காக என்ன வேண்டாலும் செய்வேன் என்ற அந்த தோணியில் ஒருவர் இருக்கிறார் என்றால் இவர் பெரும்பாவம். ஆனால் இது குஃப்ராக ஆகாது என்று ஷேக் அவர்கள் இந்த இடத்தில் கூறுகிறார்கள். மேலும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த தவல்லி என்பது அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இது ஒரே இதில் இருக்காது. ஏனெனில் இந்த விஷயம் இன்னும் நாம் தெளிவாக பார்த்தோம் என்றால் அல்லாஹ் மார்க்கம் சில தரஜாத்துகளை கூறுகிறது. சில பேர் துன்புறுத்தலுக்காக, அந்த துன்பத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் போனதற்காக தன் வாயில் இருந்து என்ன செய்திருப்பார்கள்? குஃபுரை சொல்லியிருப்பார்கள். எடுத்துக்காட்டாக சஹாபி அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ன செய்தார்கள்? இஸ்லாத்திற்காக அவர்கள் இஸ்லாத்தை தியாகம் செய்து இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றார்கள். ஆனால் கொடிய வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் வாயிலிருந்து அந்த வேதனையிலிருந்து தங்களை தப்பித்துக் கொள்வதற்காக அந்த வார்த்தையை என்ன செய்தார்கள்? அவர்கள் பயன்படுத்தினார்கள். இது குஃப்ரா? இது இறை நிராகரிப்பா? அல்ல, இது இறை நிராகரிப்பாக ஆகாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் 2 விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, மார்க்கத்திற்காக நேசம் கொள்வது, அது குஃப்ர், அது அவரை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றும். அவர் மார்க்கத்தை நேசிப்பது, அவர் மார்க்கத்தை சரி காண்பது, இது அவரை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றுவது. ஒரு முஸ்லீம் அல்லாதவரிடம் இந்த கோணத்தில் பழகினார். இரண்டாவது, மார்க்கத்திற்காக அல்ல, துனியாவிற்காக. ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களை இறை நிராகரிப்பார்கள் நேசம் கொள்வது கூடாது. அதற்காக அவர்களுக்கு நோவினை செய்வதோ அல்லது அவர்களுக்கு அநீதி இழைப்பதோ மார்க்கம் ஒருபோதும் சொல்லவில்லை. அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதை மார்க்கம் ஆதரிக்கிறது. அவர்களை சத்தியத்தின் பக்கம் அழைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நேசம் என்பது வேறு. நன்றாக அவர்களிடம் பேசி அவர்கள் மார்க்கத்தின் பக்கம் அவர்களை அழைப்பது என்பது வேறு. இதையும் அதையும் ஏன் முடிச்சு போட வேண்டும்? நான் அவரை நேசிக்கிறேன், என் தொப்புள் கொடி உருவு என்று சொன்னால்தான் அவர் நம்மை மதிப்பாரா? அப்படியெல்லாம் இல்லை. என் வாழ்க்கையை நான் பார்க்கவில்லை. எத்தனையோ பேர் இதை நாம் வெளிப்படையாக சொல்லி கூட அதை ஏற்றிருக்கிறார்கள். ஏனெனில் நேசம் என்பது உங்களை என்னால் நேசம் கொள்ள முடியாது. ஏனெனில் நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறீர்கள். எங்களுடைய மார்க்கத்தில், எங்களுடைய குர்ஆனில் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குபவர்களை நேசம் செய்யாதீர்கள் என்ற எங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். இது எங்களுடைய இறை செய்தி. இதை உங்களால் நாங்கள் என்ன செய்ய முடியாது, உங்களை நாங்கள் நேசம் கொள்ள முடியாது என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? அதனால் நான் உங்களுக்கு அநீதி இழைப்பதோ, உங்களுக்கு நான் பிரச்சனை செய்வேனோ, உங்களை நான் ஏசுவது, திட்டுவது, இதெல்லாம் எனக்கு ஹராம். உங்களை நான் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பது என்னுடைய கடமை. உங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்வது எனக்கு கடமை என்ற முறையில் நீங்கள் நடந்து பாருங்கள். அதையே மார்க்கத்தை தண்ணி ஊற்றி விட்டுத்தான் அவரோடு பழக வேண்டும் என்று எங்கே இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். நேசம் கொள்வது கூடாது அல்லாஹ்வின் அடியார்களே, அது யாராக இருந்தாலும் சரி. அதனால் 2ஆக பிரிக்கிறீர்கள். அல்லாஹ் மார்க்கத்தையே நேசித்து செய்தீர்கள் என்றால் அது குஃபர். உலக ஆதாயத்திற்காக அவரை நேசிக்கிறீர்கள் என்றால் அது பெரும் பாவம். ஆனால் அவர் காஃபிராக ஆக மாட்டார். இதை சரியான வரலாறுகள் நமக்கு, ஹதீசுகள் நமக்கு உணர்த்துகிறது, பின்னால் வருகிறது. அதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இது ஒரு சில விஷயம். அதாவது மாஹுவ வலீதுன் மா ஃபஹுனாக சூரன் அத்குருஹா மா அதா இல்லாஹி மா குஃப்ர். அதாவது இறை நிராகரிப்பு பிரச்சனை ஏற்படும் பொழுது ஒரு சில நேரம் இருக்கிறது. அதில் ஒரு சில நேரம் அனுமதிக்கிறான் அல்லாஹ். அதுதான் இந்த நேரம். அவர் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது தன் உயிருக்கே ஆபத்து, பிரச்சனையை தாங்க முடியவில்லை என்று சொல்ல நேரத்தில் அவர் வாயிலே என்ன செய்யலாம்? இறை நிராகரிப்பான வார்த்தைகளை சொல்லி தப்பித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் இதை என்ன செய்திருக்கிறான்? அனுமதித்திருக்கிறான். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதித்திருக்கிறான். அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டும். இயற்கையான நேசம் ஒன்று இருக்கிறது. இயற்கையாக நேசம் கொள்வது எப்படி? தன்னுடைய தாய் இறை நிராகரிப்பாளராக இருக்கலாம், தன்னுடைய தாய் ஒரு காஃபிராக இருக்கலாம். அந்த பெண்ணை, அந்த தாயை நேசிப்பது அனுமதிக்கப்பட்டதா அனுமதிக்கப்படாததா?
அனுமதிக்கப்பட்டது என்றால் எப்படி அனுமதிக்கப்பட்டது? தபீஇ, அல் ஹுப்பு தபீஇ என்று சொல்கிறார்கள். ஃபஹாதா லா பஸ் என்று சொல்கிறார்கள் ஷேக் அரஃபாத். என்ன? ஏனெனில் இது இயற்கை. தாயை ஒரு பிள்ளை என்ன செய்வான்? நேசம் கொள்வான். தாயை ஒரு பிள்ளை என்ன செய்வான்? நேசம் கொள்வான். இது இயற்கையாக வரக்கூடியது. அதே போலத்தான் அல்லாஹ் நபியார்களே தன்னுடைய சொந்தக்காரர்களை நேசம் கொள்வது இயற்கை. தன்னுடைய சொந்தக்காரர்களை நேசம் கொள்வது இயற்கை. ஏனெனில் இது என்ன நேசம்? இது இயற்கையாக வரக்கூடிய நேசம். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் நபிக்கு கூறினான். என்ன கூறினான்? கிதாபு தௌஹீதில் பார்த்தோம். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் நேசிப்பவர்களுக்கெல்லாம் நேர்வழி உங்களால் தந்துவிட முடியாது. ஏனெனில் இந்த வசனத்திற்கு தஃப்சீர் சொல்கிறார் உலமாக்கள். 2 தஃப்சீர். ஒன்று இந்த தஃப்சீர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நேசித்ததால் தான் அல்லாஹ் அவர்கள் என்னவென்று சொல்கிறான் அந்த இடத்திலே, நீங்கள் நேசித்தவர்களுக்கெல்லாம் உங்களால் நேர்வழியை கொடுக்க முடியாது. ஏனெனில் ஏன் நேசித்தார்கள்? மார்க்கத்திற்காக நேசித்தார்களா? சொந்த பெரியாப்பா தந்தைக்கு அடுத்த ஸ்தானமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி அது மட்டுமா? என்னெல்லாம் செய்தார்கள்? அரணாக நின்றார்கள். தன்னுடைய தம்பி மகனுக்கு அரணாக நின்று எல்லாத்தையும் தந்தார்கள். அப்படி என்றால் அவரை நேசிக்கிறார்கள். அதற்கு என்ன செய்கிறார்கள்? இதுக்கு லாபாஸ் என்று சொல்கிறார்கள். இது இயற்கையான ஒரு நேசம். இந்த நேசத்தை பற்றி இங்கே சொல்லவில்லை. அதே போலத்தான் முஸ்லிமிற்கு அஹ்லுல் கிதாப் கிறிஸ்தவர்களான பெண்கள் யூதர்கள் பெண்களை மனம் முடிப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. கிறிஸ்தவ பெண்களை யூத பெண்களை அவர்களை மனம் முடிப்பதற்கு முஸ்லிம்களுக்கு என்ன இருக்கிறது? அனுமதி இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமான இந்த அனுமதியை முஸ்லிம்களுக்கு தந்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். அப்படி ஒரு திருமணம் செய்தால் அந்த நேசம் வருமா வராதா? மனைவி என்ற நேசம் வரும். ஆனால் அவள் பேதம் கொடுக்கப்பட்ட மக்களாக காஃபிராகத்தான் இருப்பார். ஆனால் எப்படி அந்த நேசம் வரும்? ஏன் நேசம் வருகிறது? மனைவி என்ற அந்த கோணத்தில். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இன்னும் நாம் இதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்த வேண்டும். சுப்ஹானல்லாஹ், மாபெரும் விஷயங்கள். ஏனெனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் லா யன்ஹாக்கும் அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வ லம் யுக்ரிஜூக்கும், அதாவது ரப்புல் ஆலமீன் சூரத்துல் மும்தஹினாவிலே சொல்கிறான், அல்லாஹ்வின் அடியார்களே, லா யன்ஹாக்கும் அனில் லதீன லா யன்ஹாக்கும் அல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வ லம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். எவர்கள் உங்கள் மார்க்கத்தில் போர் செய்யவில்லையோ, பாருங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்வதில் மார்க்கம் தடுக்கவில்லை. ஆனால் யாருக்கு இது? நம்மை அடித்து விரட்டாதவர்களுக்கு, நம்மோடு எதிர்ப்பவர்கள், நம்மை சீண்டுபவர்கள், நம்மை எதிர்ப்பவர்கள், நம்மை வெறுப்பவர்கள், நம்மை வீட்டில் விட்டு வெளியேற்றக்கூடிய நினைப்பவர்களோடு எல்லாம் இந்த நன்மையெல்லாம் நம்மால் செய்ய முடியாது. அல்லாஹ் யாருக்கென்று இங்கே சொல்கிறான் ரப்புல் ஆலமீன், எவர்கள் உங்களுடன் மார்க்கத்தில் போர் செய்யவில்லையோ, உங்கள் இல்லங்களில் இருந்து உங்களை வெளியேற்றவில்லையோ, அவர்களை விட்டும், அதாவது அவர்களுக்கு நல்லது செய்வதை விட்டும், அவர்களுக்கு நீங்கள் நீதமாக நடப்பதை விட்டும் அல்லாஹ் உங்களை தடுக்க மாட்டான். அவர்களுக்கு நல்லது செய்வது, அவர்களோடு நீங்கள் நீதமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. ஆனால் யார் அவர்கள்? உங்களோடு உங்கள் மார்க்கத்தில் போர் செய்யாமல் இருப்பார்கள், உங்களோடு எதிர்ப்பாமல் இருப்பார்கள், உங்களை உங்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றாமல் இருப்பார்கள். இவர்களை தான் என்னது? அல்லாஹ் தடுக்கவில்லை. ஆனால் யாருக்கு தடுத்தான்? இவ்வாறு செய்பவர்களோடு அவர்களோடு ஒற்றி பழகுவது, அவர்களோடு இதாக நடந்து கொள்வது, இப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் தடுக்கிறான். எல்லோருமா நம்மை எதிர்க்கிறார்கள் இந்த நாட்டில். எல்லோரும் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு சாரார் தான் வரிந்து கட்டி இன்று நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்மை எதிர்க்க வேண்டும், நம்மை எப்படியாவது நம்மளை ஒழித்து விட வேண்டும் என்று ஒரு சாரார் நம்மை எதிர்ப்பு நோக்கி கொண்டே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை வழங்குவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அடுத்ததாக இன்னொரு விஷயம் கவனியுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், வியாபார ரீதியாக பழகுவது, வியாபார ரீதியாக கொடுத்தல் வாங்கல், மேலும் அவர்களுடைய உமூரு துனியாவின் விஷயத்தில் அவர்களுக்கு வாடகை தருவது, அவர்களிடம் வாடகை எடுப்பது, இதெல்லாம் ஹராமா?
இது ஒருபோதும் ஹராம் அல்ல, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது. இதை மார்க்கம் என்ன செய்யவில்லை, தடுக்கவில்லை. ஏனெனில் அல்லாஹ் நடிகாரர்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இதெல்லாம் ஏன் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், இது அனைத்தும் இறை நிராகரிப்பாளர்களோடு உறவு கொள்வது, நேசம் கொள்வது என்பது வராது. எதெல்லாம் ஆபத்திலே வாயை குஃப்ரான கலிமத்தை உச்சரிப்பது, இயற்கையான நேசம், வியாபாரம், கொடுத்தல் வாங்கல்கள், மற்றும் ஒருவரை நேசிக்காமல் ஒரு 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 நம்மை எதிர்க்காமல் இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளரை அவரோடு நல்ல முறையில் நடந்து அவருக்கு நன்மை செய்வதோ அல்லது அவரை மார்க்கத்தின் பக்கம் அழைப்பது, அவரோடு நீதமாக நடந்து கொள்வது, இது எல்லாம் ஒருபோதும் எதிரே வராது. இறை நிராகரிப்பாளரை இவர் நேசிக்கிறார், வலா செய்கிறார் என்ற அந்த வார்த்தைக்குள் இதெல்லாம் அடங்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இதில் மார்க்கத்திற்கு அவர் நேசித்து விட்டீர்கள் என்றால் அவருடைய மார்க்கத்தை நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள், சரி காண்டு விட்டீர்கள். அதுதான் இந்த மூன்றாவது, இணை வைப்பாளர் காபிர்களை நம்பிக்கை கொள்ளாதிருப்பது, தெளிவாக நிராகரித்த பிறகு அவர் நிராகரிப்பில் சந்தேகம் கொள்வது அல்லது அவர்களின் சித்தாந்தங்களை சரி காண்பது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தில் தான் ஒரு சில முக்கியமான ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறேன். ஹாத்திப் இப்னு அபி பல்தா சஹாபி, கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதாவது சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திடீரென்று ஒரு செய்தி வருகிறது. அதாவது ரௌதத்துல் ஹாக் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் என்ன போர்க்குரிய அந்த யுக்திகளை என்னெல்லாம் செய்ய போகிறார்கள் என்ற ஒரு செய்தியை ஒரு பெண்மணி மதீனாவிலிருந்து எடுத்துக்கொண்டு மக்காவை நோக்கி செல்கிறார் என்ற ஒரு செய்தி வருகிறது. அல்லாஹ்வின் தூதருக்கு எப்படியோ விஷயம் கசிந்து விட்டது. அந்த செய்தியை அந்த பெண் என்ன செய்கிறார், எடுத்துக்கொண்டு மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி செல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை, சுருக்கமாக நான் முடிக்கிறேன், அதனால் தான் பெரிய ஹதீஸ், சஹாபாக்களை அனுப்பி அந்த பெண்ணை பிடிக்கிறார்கள். அந்த பெண்ணை பிடித்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த பெண்ணை சுற்றி வளைத்தார்கள். வழியிலே ரௌதத்துல் ஹாக் என்ற அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த பெண்ணை சுற்றி வளைக்கிறார்கள். அந்த பெண்ணிடம் கேட்கிறார்கள், உன்னுடைய கையில் என்ன இருக்கிறது, அதை எடுத்து என்னிடம் காண்பி என்று. என்னிடம் எதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள். அந்த பெண் சொல்கிறார். பின்பு அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், நீ உன்னுடைய கையில் இருந்த அந்த இடத்தை நீ எடுத்து காண்பிக்குவேன் என்றால் உன்னுடைய துணி ஒட்டுமொத்தமாக கழற்றப்படும் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். உன் துணியை அத்தனை துணியும் அகற்றி நாங்கள் அந்த செய்தியைத்தாளை நாங்கள் எடுத்து வாசிப்போம் என்று சொன்னவுடன் அந்த பெண் என்ன செய்கிறார்கள், அவர்கள் வைத்திருந்த அந்த லெட்டரை எடுத்து காண்பிக்கிறார்கள். கடைசியில் பார்த்தால் அந்த செய்தி, அந்த லெட்டர் யாரிடமிருந்து வந்திருக்கிறது என்று கேட்டால் ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அவர்கள் எழுதின அந்த செய்தி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை நிராகரிப்பாளர்களை எவ்வாறெல்லாம் அறப்போர் செய்ய போகிறார்கள், எங்கு தாக்கப் போகிறார்கள், எப்போது தாக்கப் போகிறார்கள், அவர்கள் எப்போது சுற்றி வளைக்கப் போகிறார்கள் என்ற இந்த செய்தியை ஹாத்திப் இப்னு அபி பல்தா சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியை யாருக்கு அறிவிக்கிறார்கள், மக்கா காஃபிர்களுக்கு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வருகிறது. இந்த செய்தி வந்தவுடன் அவர்களை அழைக்கிறார்கள். ஹாத்திப் இப்னு அபி பல்தா சஹாபி அழைக்கிறார்கள். மா ஹாதா மா சனஅத யா ஹாத்திப் என்று கேட்கிறார்கள். ஹாத்திபே, என்ன செய்திருக்கிறீர்கள், என்ன இது? உடனடியாக சட்டம் எதுவும் கொண்டு வரவில்லை. ஏனெனில் இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம், சாதாரண விஷயம் அல்ல. இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் அழைத்து கேட்கிறார், என்ன செய்திருக்கிறீர்கள்? நம்முடைய போர்க்கால யுக்திகள் அனைத்தையும் அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஏன் சொன்னீர்கள் என்று சொல்லவுடன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேளுங்கள். ஹதீஸிலே வருகிறது, மா ஹமலக யா ஹாத்திப் அலா மா சனஅத, நீங்கள் செய்தது எது உங்களை இவ்வாறு செய்ய வைத்தது ஹாத்திபே என்று சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், ஹாத்திப் கால மா பி இல்லா அன அகூன முஃமினன் பில்லாஹி வ ரசூலிஹி வ மா கய்யர்து வலா பத்தல்து. நபியே, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், நான் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடியவன், உங்களை நான் ஈமான் கொள்ளக்கூடியவன், என் மார்க்கத்தை நான் மாற்றிக்கொள்ளவில்லை, என் தீனை நான் நிராகரிக்கவில்லை. ஆனால் என்ன சொல்கிறார்கள், வலைஸ மின் அஸ்ஹாபிக ஹுனா இல்லா வலஹு மன் யத்பஉ அல்லாஹு பிஹி அன் அஹ்லிஹி வ மாலிஹி. அதாவது என்னுடைய விளைநிலங்கள்,
என்னுடைய சொந்தம், என்னுடைய பொருட்கள், என்னுடைய பொருள்கள், என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அந்த இடத்திலே இருக்கிறது. அந்த இடத்திலே அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அதற்கு உதவுவராக இருப்பதற்காகவும் பகரமாக நான் இந்த போர்க்கால யுத்திகளை அவர்களுக்கு வெளியேற்றி அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிராகரிக்கவில்லை, உங்களை நான் ஈமான் கொள்கிறேன். ஆனால் என்னுடைய சொத்து சுகங்கள், என்னுடைய பொருள்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார்கள். ஆனால் மக்காவிலே அவருடைய பொருள்கள் எல்லாம் அந்த இடத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்கிறார்கள், மற்ற சஹாபாக்களையும் பார்த்து மாட்டி விடுகிறார்கள். உங்களுடைய தோழர்களுக்கும் அந்த இடத்திலே யாராவது சொந்தக்காரர்கள் யாராவது ஒருவர் இருக்கிறார்கள் பார்த்துக் கொள்வதற்கு அந்த இடத்தில். அதே போலத்தான் எனக்கும், நான் இந்த செய்தியை செய்தால் என்னுடைய விளைநிலங்களும் என்னுடைய பொருள்களும் அந்த இடத்திலே பாதுகாக்கப்படும். அதனால் தான் இந்த செயலை நான் செய்தேன் என்று சொல்கிறார்கள். இப்போது இங்கே ஒரு கேள்வி, இந்த சஹாபி ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு இதை செய்தது மார்க்கத்திற்காகவா அல்லது அவருடைய பர்சனல் துனியாவிற்காகவா? துனியாவிற்காக செய்தார்கள். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அங்கீகரிக்கிறார்கள். ஸதகா ஃபலா தகூலு லஹு இல்லா கைரன். ஏனெனில் அவர் யார்? இந்த சஹாபி, பத்ர் சஹாபி, பத்ரிலே பங்கெடுத்த சஹாபி. பத்ரில் பங்கெடுத்த சஹாபி மாபெரும் சொர்க்கம் நிச்சயப்பட்டவர்களில் மிக முக்கியமானவர்கள். அல்லாஹ் அவர்களுடைய பின் சென்ற பாவங்களை மன்னிக்கிறான். அந்த சஹாபி இந்த செயலை செய்ததினால் உடனடியாக அல்லாஹ் தூதர் அவர்களை காபிர் என்றெல்லாம் சொல்லி அவருக்கு தண்டனையை தரவில்லை. மாறாக என்னவென்று கேட்டார்கள், அதற்கு தீனுக்காக இல்லை, என்னுடைய பொருள்களுக்காக, என்னுடைய சொத்துக்காக, அதற்கு நான் இந்த விஷயத்தை அவர்களுக்காக இதை நான் செய்தேன் என்று சொன்னார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்து விட்டார்கள்? கோபம் அடைந்து விட்டார்கள். என்ன செய்தார்கள்? நபியே, உத்தரவு தாருங்கள், இவருடைய கழுத்தை நான் அறுத்து வருகிறேன். முர்னி அத்ரிப் உனகஹு என்று சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா உமர், மா யுத்ரீக லஅல்ல அல்லாஹ் قد اطلع على اهل بدر فقال اعملوا ما شئتم فقد وجبت لكم الجنه. சுப்ஹானல்லாஹ். என்னது உமர், என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர் யார்? அவர் பத்ரு சஹாபி. பத்ரில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் என்ன கூறினான்? நீங்கள் என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள், இதற்கப்புறம் உங்களுக்கு சொர்க்கம் கடமையாக்கப்பட்டது. யாரை பார்த்து என்ன சொல்கிறீர்கள் உமரே என்று சொன்னவுடன் உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்களில் தாரை தாரையாக தண்ணீர் வருகிறது. இப்போது சொல்லுங்கள், அந்த சஹாபி காஃபிராக ஆகிவிடுவாரா? அந்த சஹாபி மார்க்கத்திற்காக செய்யவில்லை, துனியாவுக்காக செய்து விட்டார். தவறு. மார்க்கம் இதை தவறு என்று சொல்கிறது, இது பாவம் என்று சொல்கிறது, இது தவறு. ஆனால் இது என்னவாகாது? இறை நிராகரிப்பாக ஆகாது. ஏனெனில் முழுக்க அல்லாஹ் நடிகார்களே, இந்த பாயிண்டை, இந்த விஷயத்தை, இந்த அடிப்படையை புரிந்து விட்டீர்கள் என்றால் நம்மால் ஈஸியாக பிரித்து கொள்ள முடியும். உடனடியாக ஒருத்தவரை எல்லாம் நம் காஃபிர் என்றெல்லாம் முத்திரை குத்த தேவையில்லை என்று நாம் சொல்கிறோம். யாரை குத்த வேண்டுமோ அவருக்குத்தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், அவர்கள் தான் காஃபிர். மார்க்கம் தெளிவாக சொன்னவர்கள் இந்த இறை நிராகரிப்பாளர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், மஜூசிகள், சிலை வணங்கிகள், இவர்கள் எல்லாம் காஃபிர்கள். அது அல்லாத மற்றவர்களாக ஒருவர் முஸ்லீம் என்று ராஃபிதாக்கள், இவர்கள் எல்லாம் காஃபிர்கள். அது அல்லாத ஒருத்தவர்கள் தங்களை முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று வந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் மூலம் எனக்கு தெரியவில்லை. எடுத்துக்காட்டாக பிஜேபிக்கு ஒருவர் ஆதரவாக இருக்கிறார், பிஜேபிக்கு ஒருவர் முழுவதுமாக ஆதரவாக இருக்கிறார். ஒரு காலத்தில் 1-2 பேரை இருந்தார்கள். இன்று அன்றாடம் செய்திகளில் பார்க்கிறோம், முஸ்லீம்களே தெளிவாக பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறார். காஃபிர்களா? உடனடியாக இந்த காஃபிர்கள் என்று முத்திரை கொடுக்கிறீர்கள். ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் காஃபிர் காஃபிர், நீ காஃபிர் ஆகிவிட்டாய், காஃபிர். பிஜேபியில் சேர்ந்தாலே காஃபிரா? நாம் இங்கே பிஜேபியை பற்றி பேசவில்லை, ஒரு கட்சியை பற்றி இங்கே பேசவில்லை. அல்லாஹ் நடிகார்களே, முஸ்லீம்களை சர்வசாதாரணமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற விடாதீர்கள். அது மாபெரும் பாவம், அது நம்மை காஃபிராக்க வேண்டும். அதுதான், அதை பற்றி தான் நாம் இங்கே பேசுகிறோம். அதையெல்லாம் உலமாவிடம் கொண்டு போய் வைக்க வேண்டிய விஷயங்கள். அவர் நோக்கம் என்ன, அவர் எதற்காக அவர்களோடு பயணிக்கிறார், அவர் எதற்காக அவர்கள் செல்கிறார்? வெறுமன துனியாவிற்காக எனக்கு பேரும் புகழும் சொத்தும் எனக்கு காசும் பணமும் கிடைக்கிறது என்பதால் அவர் செல்கிறார் என்றால் என்ன செய்ய முடியும்? பெரும்பாவம் தான், அதில் மாற்று கருத்து அல்ல.
நம்மை ஒருத்தவன் எதிர்க்கிறான், நம்மை அழிப்பதற்காக இருக்கிறான் என்பதோடு எவ்வாறு சேர வேண்டும்? ஆனால் அவர் செய்கிறார் என்றால் அது 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 குஃபர் என்பதை எவ்வாறு முடிவு செய்வீர்கள்? அவர் இறை நிராகரிப்பாளர் என்று எவ்வாறு முடிவு செய்வீர்கள்? மார்க்கத்தை நேசித்து அவருடைய மார்க்கத்தை நேசித்தார்கள் என்று நீங்கள் எவ்வாறு சொல்ல முடியும்? அதனால் சாதாரணமாக கொள்ளுகிறார்கள். ஒரு பெயரை வைத்து தஜ்ஜால், இவன் தான் அந்த இவன் முஷ்ரிக்கு, இவன் காஃபிர், இவனுடைய ரத்தம் ஹலால், இவனை இந்த இடத்துல அறுத்து போட்டு விட வேண்டும், வேலூரில் அறுத்து போட வேண்டும், இங்கே அறுத்து போட வேண்டும், இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். இதெல்லாம் மரபு மீறின பேச்சு. இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு மாபெரும் படிப்பினை. அதே போலத்தான் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நடந்த சம்பவம் நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஹதீஸத்துல் இஃப்க் என்று சொல்வோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மதிப்புக்கு களங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு செய்தி, களங்கமாக உருவாக்கி, யாருடைய சூழ்ச்சி? அப்துல்லாஹ் இப்னு அபி சுலூல் அவனுடைய சூழ்ச்சி. அந்த யூதனால் வந்த அந்த சூழ்ச்சியை உண்டாக்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது என்ன பழியை சுமத்தினான்? அந்த கேவலமான அந்த பழியை உம்முல் முஃமினீன்களின் தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சுமத்தினான். இதுவும் சாதாரண சம்பவம் அல்ல. சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஏன்? இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை சுலூல் மதீனாவிலே 2 பெரிய கோத்திரங்கள் இருந்தது. ஒன்று அவுஸ், இன்னொன்று ஹஸ்ரஜ். 2 கோத்திரங்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை சுலூல் இவன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? ஹஸ்ரஜை சேர்ந்தவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைக்கிறார்கள். சஹாபாக்களை அழைத்து என்ன சொல்கிறார்கள் என்றால், யார் எனக்காக அப்துல்லாஹ் இப்னு அபி சலூலை பழிவாங்குவீர்கள்? எனவே அவன்தான் செய்தான் என்பது எல்லாம் தெளிவாகிவிட்டது. அவன்தான் இதற்கு காரணமாக இருந்து இந்த புயலை கிளப்பி இந்த கெட்ட துயரத்தை அவர்கள் மீது போட்டு என்ன செய்தான்? கிளப்பி விட்டு விட்டான். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுகிறார்கள். ஹவுஸை, ஹஸ்ரஜ், அன்சாரிகளை அழைத்து கூப்பிடுகிறார்கள். ஏனெனில் அவன் அந்த அன்சாரிகளை சொல்லக்கூடிய 2 கோத்திரத்தில் ஒருவரை சார்ந்தவர், ஹஸ்ரஜை சார்ந்தவர். யார் எனக்காக பழிவாங்குவீர்கள் என்று சொல்லும் பொழுது, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுல் அவுஸ் கோத்திரத்தின் தலைவர். யார்? ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதரே, அவன் எங்களுடைய கோத்திரம், எங்களுடைய வம்சத்தை சார்ந்தவனாக இருந்தால் இந்நேரம் நான் அவனுடைய கழுத்தை நான் அறுத்திருப்பேன். ஆனால் அவன் ஹஸ்ரஜை சார்ந்தவன். அவர் என்ன? ஹஸ்ரஜை சார்ந்தவர். அதனால் எனக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள், நான் செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் தலைவர் யாராக இருந்தார் என்று? ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு எந்திரித்தார்கள். எந்திரித்து என்ன சொன்னார்கள்? செய்யக்கூடாது என்று வாதிட்டார்கள், கோவப்பட்டார்கள். ஸஅத் இப்னு உபாதா, என்னது, எங்கள் கோத்திரத்தை, எங்கள் குலத்தை, எங்கள் கோத்திரத்தை சேர்ந்தவரை நீங்கள் கொன்று விடுவீர்களா? உங்களால் கொன்று விட முடியுமா? லம் தக்திரு அலைஹா என்று கோவப்படுகிறார்கள். யார்? சஹாபி, ஹஸ்ரஜை சார்ந்தவர்கள். ஏனெனில் அவன் அப்துல்லாஹ் இப்னு உபை சுலூல் எந்த இதை சார்ந்தவன்? ஹஸ்ரஜை சார்ந்தவன். எந்திரித்து அவ்வாறு சொல்லும் பொழுது அங்கே ஒரே ஆகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், அதாவது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், இந்த இடத்திலே வருகிறது ஸஅத் இப்னு முஆத் அவுஸ் கூட்டத்தின் இன்னொருவர், அதாவது ஸஅத் இப்னு முஆதுடைய அவர்களுடைய தம்பி மகன். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஸஅத் இப்னு உபாதாவை பார்த்து, முனாஃபிக்கிற்கு நீங்கள் வந்து சப்பை கட்டுகிறீர்களா? நீங்கள் என்ன இவ்வாறு கேவலமா இருக்கிறீர்கள் என்று சண்டை வந்து விட்டது, உங்களால் எல்லாம் கொல்ல முடியாது என்று சொல்கிறார்கள். ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். அதை பற்றி அந்த செய்தி யார் சொல்கிறார்கள்? ஹதீஸத்துல் இஃப்க், இது நடந்ததை முற்றிலும் அறிவிப்பாளரே யார்? தனக்கு நடந்த அந்த விஷயத்தை அறிவிப்பவர்கள் யார்? ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஸஅத் இப்னு உபாதாவை பற்றி சொல்லும் பொழுது யார் அவர்கள்? அவர்கள்தான் அப்துல்லாஹ் இப்னு உபை சுலூலை என்ன செய்தார்கள்? டிஃபென்ஸ் செய்தார்கள். அவர்களை நீங்கள் எல்லாம் கொல்ல முடியாது, உங்களை கொல்லலாம், நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கான ரஜுலன் சாலிஹன், நல்ல மனிதராக இருந்தார். ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல மனுஷனாக இருந்தார் அந்த சஹாபி. ஆனால் அந்த இடத்தில் என்ன, அந்த நேச்சுரலாக, அந்த இயற்கையாக வரக்கூடிய அந்த நேசம், தன் கோத்திரத்தக்காரன், சத்தியத்தை மீறி தன் கோத்திரக்காரன், தன்னுடைய வம்சத்தை சார்ந்தவன், தன்னுடைய குலத்தை சார்ந்தவன் என்ற அந்த ஒரு காரணத்திற்காக
என்ன செய்தான், அவரை பாதுகாக்க துணிந்ததை வருத்தமாக சொல்கிறார்கள். யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நல்ல மனிதராக இருந்தவர், ஆனால் அந்த இடத்தில் அவருக்கு ஏதோ ஆகிவிட்டது. இவன்தான் தவறு செய்தவன், இவன்தான் இந்த அவதூறை பரப்பினவன் இவன்தான் என்று தெளிவாக தெரிந்தும் அவனை என்ன செய்தார்கள், ஆதரிக்க முற்பட்டதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறார்கள், அந்த இடத்திலே நினைவு கூறுகிறார்கள். அந்த இடத்தில் நினைவு கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், இந்த நேரம் இதையெல்லாம் வைத்து ஒருவரை காஃபிர் என்று சொல்லி விடுவீர்களா? இதெல்லாம் ஒருவரை காஃபிர் என்று சொல்லக்கூடாது. இந்த இடத்தில் வெறுமன அந்த இயற்கையான வரக்கூடிய அந்த நேசம் அவரிடம் வந்தது. காரணம் என்று ஒன்று இருக்கும், காரணமே இல்லாமல் செய்தால்தான் வேறு. துனியாவிற்காகவோ அல்லது இயற்கையாக வரக்கூடியதோ இந்த சஹாபி இவர்களுக்கு நடந்ததோ இப்படி ஏதேனும் இருந்தால் அது வேறு. இதையெல்லாம் உடனடியாக இதுதான் மார்க்கம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் எல்லாம் முடிவு செய்வதற்கு ஒன்றும் இல்லை. இதையெல்லாம் உலமாவிடம் கொண்டு போய் வைக்க வேண்டும். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதுதான் இஸ்லாம். இந்த மூன்றாவது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியம் மிக முக்கியமான விஷயம். இது ஒரு மாபெரும் படிப்பினையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. இன்று இஸ்லாத்தை தெளிவாக மார்க்கம் காஃபிர்கள் என்று நிராகரிக்கக்கூடியவர்களை காஃபிர் என்று சொல்பவர்களை நாம் காஃபிர் என நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர்களை நாம் சந்தேகிப்பதோ அவர்கள் காஃபிர் இல்லை என்று சொல்வதோ கூடாது. மற்றவர்கள் சித்தாந்தங்களையும் நாம் சரிகாண்பதும் கூடாது. அப்படி செய்தால் இஸ்லாத்தை முறித்துவிடும். பின்பு வலா அல்பரா, ஏனெனில் இஸ்லாத்தை யார் முஸ்லீம் யார் முஸ்லீம் அல்ல என்ற விஷயம் இதற்கோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதனால் தான் சொன்னோம், இறை நிராகரிப்பாளர் விஷயத்தில் மார்க்கத்திற்காக நேசிப்பு என்பதுதான் அவரை காஃபிராக்குமே தவிர உலக ஆதாயத்திற்காக அவர் செய்தால் மார்க்கமே இங்கே இல்லை, துனியாவே இங்கே இல்லை. யோசித்து பாருங்கள், இன்று ஆட்சியாளர்கள் எல்லாம் காஃபீர்கள் என்று போட்டு விட்டீர்கள், மக்கள் போட்டு விட்டார்கள். எல்லா ஆட்சியாளரும் இன்று காஃபீர், எல்லா ஆட்சியாளர்களும் இன்று காஃபீர். எப்படி சொல்வீர்கள்? ஆட்சியாளர்களை எப்படி காப்பீர்கள் என்று சொல்வீர்கள்? துனியாவாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்வீர்கள்? பாவம் என்று சொல்லலாம். அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை தர வேண்டும் என்று கேட்பதுதான் ஒரு சலஃபி, ஒரு முஸ்லிமுடைய ஒரு வழி. அல்லாஹ்விடம் தனிமையில் ஆட்சியாளர்களுக்கு துவா செய்வது, இஸ்லாமிய ஆட்சியாளர் துவா செய்வது மாபெரும் ஒரு சுன்னா. அஹ்மத் ரஹிமஹுல்லாவிடம் கேட்கப்படுகிறது, உங்களுக்கு கடைசியில் ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாள் யாருக்காக நீங்கள் துவா செய்வீர்கள் என்றால், அந்த துவாவை யாருக்காக வைப்பீர்கள் என்றால், நான் சாலிஹான ஒரு ஆட்சியாளருக்கு அல்லாஹ் நேர்வழி செலுத்த வேண்டும் என்று துவா கேட்பேன். ஏனெனில் அவர் சரியாக இருந்தால் மற்றவர்கள் அனைவர்களுக்கும் அந்த சரியாண்மை வரும் என்று கேட்கிறார்கள். அதனால் துவாவை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயமே தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் அவர்களை காஃபீர்களாக்குவது, அவர்களை இதாக்குவது எல்லாம் நாம் தூரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வலா அல் பரா விஷயத்திலே இந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் உற்று நோக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த வகுப்பு அடுத்த வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் தஆலா பின்னர் அறிவிக்கப்படும். ஏனெனில் எல்லா வகுப்பையுமே சுருக்கமாக பார்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த வகுப்பாவது, இந்த நவாக்கித் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய விஷயங்களாவது ஓரளவிற்கு தெளிவாக நாம் விளங்க வேண்டும். அதனால்தான் இவ்வளவு தெளிவாக நாம் படிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சனி ஞாயிறு வகுப்புகள் இருக்காது. ஏனெனில் நான் சஃபரிலே செல்கிறேன் பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த சனி ஞாயிறு நாம் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா, அந்த நாள் பிஇذنில்லாஹ் இந்த வகுப்பு தொடரும். ஏனெனில் இதுவரை 3 இஸ்லாத்தை முடிக்கக்கூடிய காரியங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக 4வது, இந்த 4வதும் இப்போது நாம் படித்தது, கடைசியாக நாம் படித்ததெல்லாம் தொடர்புடையது. அதனால் அது வேகமாக முடிந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். இவ்வாறு நேரம் கிடைக்க அந்தந்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் வகுப்புகள் இருக்கும் பட்சத்தில் அறிவிப்பு செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். அப்படியும் இல்லை என்றால் அல்லாஹ் நாடினால் வெள்ளிக்கிழமை இஷாவிற்கு பிறகு முடிந்தால் அல்லாஹ் நாடினால் ஒரு வகுப்பு வைத்து படிக்கலாம் பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் நடிகார்களே, வகுப்புகளை ஆர்வமாக படியுங்கள். ஆர்வமாக அதுக்கு எடுத்து அந்த மார்க்கத்தை விளங்கி, நம்முடைய ஆடியோக்கள் அனைத்துமே இஸ்லாம் தமிழ் வலைதளத்தில் யூடியூப் பக்கம் மற்றும் எல்லா சமூக வலைதளங்களிலும் இருக்கிறது. அதை எடுத்து செவிமடுத்து பிரயோஜனம் பெற்றுக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.